வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் கதை அருள்மிகு கந்தன் சிவபெருமானின் சக்தி வடிவம். முருகப் பெருமானின் அவதார கதை. இந்த கதை உங்களுக்கு ஆனந்தமும் பக்தியும் தரும். வீடியோவை முழுவதும் பாருங்கள். அசுரனின் அட்டகாசம். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் உலகையே துன்புறுத்தினான். அவனின் சக்தி அதிகமாகி தேவர்கள் எல்லாம் பயந்து போனார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானை வேண்டினர், இதை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று. சிவனின் தெய்வீக சக்தி. சிவபெருமான் தன் மூன்றாவது கண் திறந்தார். அந்த கண்ணிலிருந்து வெளியானது தீப்பொறிகள். அந்த தீப்பொறிகள் மிக வலிமையானவை. அவற்றை அக்னி தேவனும் வாயு தேவனும் சரியான இடத்திற்கு கொண்டு சென்றனர். சரவண பொய்கை. அந்த தீப்பொறிகள் சரவண பொய்கை என்ற தண்ணீரில் விழுந்தன. அங்கு 6 குழந்தைகளாக தோன்றின. அந்த குழந்தைகளை கற்றிகை பெண்கள் வளர்த்தனர். அதனால் முருகன் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்படுகிறார். பார்வதி தேவி அருள். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒரே உருவமாக இணைத்தார். அதனால் முருகன் 6 முகங்களுடன் அருமையான வடிவத்தில் தோன்றினார். சூரபத்மனை அழித்தது. பின்னர் முருகப் பெருமான் வளர்ந்து சூரபத்மனை எதிர்கொண்டார். அந்த போரில் அசுரன் தோற்கடிக்கப்பட்டான். முருகன் தர்மத்தை காப்பாற்றினார். முருகன் கருணை மிகுந்தவர். அசுரனுக்கும் அருள் வழங்கினார். சூரபத்மனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினார். அதனால் தான் முருகனின் வாகனம் மயில். இந்த கதை நமக்கு சொல்லுவது, தீமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நன்மை எப்போதும் வெல்லும். முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.